பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். யாரும் துரத்தாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடுகிறானோ, நீதிமானோ சிங்கத்தைப் போல் தைரியமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானை ஏன் சிங்கத்தோட ஒப்பிடுகிறாங்க தெரியுமா? சிங்கத்துக்கு பசி வந்ததுன்னா மானை வேட்டையாடுமா, ஒரே நாளில் வேட்டையாடி விடாதாம். 8 முறை ட்ரை பண்ணுமா, 9வது முறை தான் சிங்கம் மானை வேட்டையாடுமா. ஏன் தெரியுமா? மானுக்கு உயிர் மேல ஆசை, சிங்கத்துக்கு பசி. தான் உயிர் மேல ஆசை இருக்கிறதுனால மானு தப்பிச்சிருமா. இந்த 8வது முறை முடிந்த உடனே 9வது முறை இருக்கு பாருங்க. இப்போ மானுக்கும் உயிர் மேல ஆசை, பசியினால செத்து போயிடுவோமோன்னு சிங்கத்துக்கும் உயிர் மேல ஆசை. இப்போ 2 பேர்ல யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறான், யாரும் துரத்தாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடுகிறான். அப்போ நீங்களும் நானும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும்னா நீதிமானாய் வாழணும். மானை 9வது முறை வேட்டையாடி சிங்கம் ஜெயிக்குது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, சிங்கத்தை நீதிமானோடு ஒப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 பாருங்க. தாவீதின் வேறுமானவர், யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு வெற்றி பெற்றார். நீங்களும் நானும் வெற்றி பெற நீதிமானாய் வாழ்வோம், சிங்கத்தை போல் தைரியமாயிருப்போம். God bless you.